எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வீடு வந்து நீட்டா, கிளீனா, ஆர்கனைஸா இருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல. அது மாரி தான் நானும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்னோட வீட மாத்திக்கிட்டு இருக்கேன். ஃப்ரிட்ஜுக்கு மேல எப்பவுமே குப்பையாவே இருக்கும். சரி இனிமே அந்த மாரி வைக்காம நீட்டா வைப்போம்ன்னு சொல்லி தான் இந்த கிளாத் வாங்கியிருந்தேன். ₹110க்கு. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் இத வச்சுக்கலாங்க. ஸோ ஃப்ரிட்ஜில கிராசரிஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலி ஆயிருச்சு. அன்னைக்கு எடுத்து போட்டு நல்லா சோப்பு போட்டு கழுவி வெயில்ல காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பக்கெட்ல பார்த்தீங்கன்னா, சாரி ஒரு கப்ல மஞ்சள் தூளும், பேக்கிங் சோடாவும் போட்டு நல்லா சுத்தமா தொடச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்கு இல்லையா? சாரி பேப்பர் ஷீட்டு. அந்த பேப்பர் ஷீட்டும் மேல அந்த துணியும் போட்டுட்டு, கிராசரிஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா அடுக்கும்போது, அவ்ளோ அழகா சூப்பரா இருந்துச்சுங்க. உண்மையிலே கண்டிப்பா வந்து பழைய ஃப்ரிட்ஜ் செகண்ட் ஹேண்ட்ல வாங்குன ஃப்ரிட்ஜ் புது ஃப்ரிட்ஜ் மாரி பளபளன்னு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டிப் இங்க நான் சொல்லணும். ஒரு சின்ன ஓப்பன் பவுல்ல பேக்கிங் சோடா எடுத்து ஃப்ரிட்ஜ் ஓரத்துல வச்சுருங்க. ஸோ ஃப்ரிட்ஜ்ல நம்ம ஏதாவது தொறந்து வச்சா கூட ஏதாவது ஸ்மெல் வந்தா கூட அந்த பேக்கிங் சோடா அப்சர்வ் ஆயிரும். இத என்னோட ஃப்ரெண்ட் சொன்னத நான் ஃபாலோ பண்றேன். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ கிச்சன் கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்கு ஒரு 3 வைப்பர் வாங்கியிருந்தேன். 3 வைப்பர் ரூ. 87 ஆஃபர்ல. அத வச்சு துடைக்கும்போது ஒரு சொட்டு தண்ணி இல்லாம கூட சூப்பரா போயிருது. இந்த 2 ப்ராடக்ட்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க. நெறைய போடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.